வணக்கம். இளநரைக்கு ஒரு மோர். நான் எல்லா வீடியோவிலுமே வந்துட்டு ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம எவ்வளோ தான் ஆயில்லாம் போட்டு தேய்ச்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு 50% ரிசல்ட் மட்டும் தான் கொடுக்கும். மீதி 50%க்கு நம்ம வந்துட்டு இன்டேக் எடுக்கணும் நல்லா. என்னோடய வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கவிதா செந்தில்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க. வயசு 3ன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் குழந்தைக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுட் ஹேபிட்டை ஃபுல்லாகவே குழந்தைக்கு ஃபுட் சார்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் மாற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அது ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா என் குழந்தைக்கு நான் 3 வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி ஃபுட்டுக்கு மாற்றணும் ஒன்று பார்த்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது நாங்கள். இதுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, அரை லெமன், நைட்டே ஊற வச்ச சப்ஜா விதை, இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த சப்ஜா விதையை கலந்துட்டு தயிரோடு சேர்த்து அடிச்சுட்டு சப்ஜா விலையை கலந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் இந்த மோரை கொடுத்தீங்கன்னா முடிக்கு தேவையான வாட்டர் சக்தியும் போயிடும், கருவேப்பிலையும் இன்டேக்காக போயிடும். என்னோடய குழந்தையோட லஞ்ச் பாக்ஸில் வாரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் இந்த க்ரீன் மோர் இருக்கும் அவளுக்கு கண்டிப்பாக. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா ஹாப்பியாக குடிச்சிட்டு கிளாஸை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அடித்த அந்த சக்கையை கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு செடிக்கு போட்டு விட்டுருவேன் நான். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு. வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஃபுட் சார்ட்டை பார்க்கலாம்.